ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். அதான் ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்றப்போ இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ்எஸ் கேகேஆர். இப்போ ப்ரிவியூன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் டு ஹெட்ல வந்து கண்டிப்பா வந்து எம்ஐ தான் கமாண்டிங்ல இருக்காங்க. அச்சு தம்சம் பண்ணியிருக்காங்க கேகேஆர். அண்ட் வான்கடையில இன்னும் மோசம், அவங்க 2 மேட்சோ 3 மேட்சோ தான் டோட்டலாவே ஜெயிச்சிருக்காங்க. அதான் அப்படி இருக்கிறப்போ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுங்கிறது ஜெயிச்சு சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறப்போ அதை மாத்தணுங்கிறதுக்காகவே ஒரு மாதிரி செட் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் உங்க ஸ்குவாடை பார்த்தா செம்ம கடப்பார ஸ்குவாடா இருக்கு. இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளேயிங் 11 அசபிள் பண்ணிக்கிட்டு கப் அடிக்கலனா தான் அசிங்கங்கிற மாதிரியான ஒரு ஸ்குவாடை வச்சிருக்கீங்க. என்ன 6th டைட்டில் லோடிங்கா? 6 வருஷமா கப்பே அடிக்கல, அதனாலே 6வது டைட்டில் லோடிங்கிற மாதிரி இருக்கா? அதான் மேபி உன்னோட தம்பி. 6th கப் வந்துட்டே இருக்கும். நாங்க வந்து 5 வருஷமா அடிச்சிட்டு வந்துகிட்டே பேசுறது இருக்கு. 5 வருஷமா வந்துகிட்டே இருக்கு. அது வரட்டும். அதாவது எங்க சுப்ரீமசி பாரு. 2013 to 2020 when we are peak we get அந்த அளவுக்கு இது எடுத்துருவோம். 7 years, almost 7 to 8 years அந்த சீசன்ல 5 times we won the cup. அந்த மாதிரியான ஒரு இது டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், வானமே இல்லை தான் எங்களுக்கு. பண்ணிட்டேன், நிறுத்த மாட்டேன். சரி, அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நிறைய இது வந்து பிகாஸ் ஆஃப் இந்த 2024 வந்து டீம் வந்து அந்த கேப்டன்சி இது வந்து டீமுக்கு வந்து செட் ஆகல, அந்த அளவுக்கு ஜெல் ஆகல டக்குன்னு. பட் லாஸ்ட் இயர் வந்து ஆஃப்டர் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு லைக் மோர் தென் வந்து என்ன சொல்லுது, டீமோட ஸ்பிரிட் வந்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயரே ஜஸ்ட் என்ன சொல்லுது 1 win அவே, அவ்வளவுதான் ஃபைனல் இது போறதுக்கு. we are close and வெரி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் எப்போதுமே வந்து ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அந்த ஒரு மோஜோ வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டைமும் வந்து இட் இஸ் எ ரியலி வெரி குட் ஸ்குவாட். நீ சொல்ற மாதிரி வந்து இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு ஃபைனல் போல அப்படின்னா வந்து ரொம்ப வருத்தக்கூடியதுதான். ஏன்னா இது வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ற ஸ்குவாடு. நீ பேர் எடுத்து ஒரு பிளேயிங் 12 எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரியான ஸ்குவாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுது, ரோஹித் சர்மா அப்படி ஒரு எவ்வளவு பேர் வின்னிங் வேர்ல்டு கப் வின்னிங் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே இதுல இருக்காங்க. கரண்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க. இட்ஸ் நாட் தட் வந்து இந்த ஓஜி பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க, கரண்ட் ஃபார்ம் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கு மும்பை இந்தியன்ஸ். மற்ற டீம் எல்லாம் வந்து பேட்டிங் கடப்பாறையா இருக்குங்கிறது இருக்கும், ஆனா பவுலிங் அந்த அளவுக்கு இருக்காது. இங்க பவுலிங்கும் அந்த பேலன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. எக்ஸாக்ட் பேக் டு பேக் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இவங்க கிட்ட, குவாலிட்டி பிளேயர்ஸா இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பிளேயிங் 12 டிஸ்கஷன்ஸ் போலாமா அதுல மும்பை இந்தியன்ஸ் இத பத்தி? கண்டிப்பா. இல்ல, இந்த பிளேயிங் போது ஒரே ஒரு क्वेश्चन அதையும் சேர்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எப்பயுமே மும்பை இஸ் நோன் ஃபார் கிவிங் சம் அன்னோன் கமாடிட்டிஸ் உள்ள கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்லாட் எப்பயுமே ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம இந்த பிளேயிங் 11 ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கான ஸ்லாட்டே இல்லையோங்கிற ஃபீல் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாமே சாம்பியன் அண்ட் ப்ரூவன் பவுலர்ஸ் இன் ஐபிஎல் ஆர் இன் வேர்ல்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்காங்க. சோ நீங்க எங்க அந்த அன்னோன் கமாடிட்டியை ஃபிட்டிங் பண்ணுவீங்க இந்த 11ல? இல்ல முடியுமா? அதுதான் அந்த ஒரு சர்ப்ரைஸ் எப்போதுமே மும்பை பண்ணுவாங்க. ஈவன் தோ எல்லா வருஷமே வந்து மும்பைக்கு வந்து அந்த ஒரு கமோடிட்டி, அந்த அன்னோன் கமோடிட்டிக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் எப்போதுமே கொடுப்பாங்க. நீ பார்த்தனா ஈவன் தோ 11 அந்த ஒரு இதுதான் இந்த 11 இந்த 12 இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. அஸ்வினி குமார் அப்படிதான் உள்ள வந்தாரு. சோ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அந்த மாதிரி அவங்க சான்சஸ் இருக்கு. இந்த வாட்டியுமே சொல்றேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லெக் அதர்வா அங்கோல்கர் எல்லாம் சூப்பரான பிளேயர், நல்லா லெஃப்ட் ஆர்ம் மாத்திராக்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் சாண்ட்னர் தேவையில்லைன்னு நினைச்சா கூட அதர்வா அங்கோல்கர் கொண்டு வரலாம், அல்லா கசன் ஃபார் கொண்டு வர கூட சான்சஸ் இருக்கு. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் வேணா மயங்க் ராவத் மாதிரி அவர் டெல்லி பேட்டிங் செமையா இது பண்ணுவாரு, பவுலிங் சும்மா அந்த இது போடுறதுக்கும் இருக்கு. ஹிட்டர்ஸுக்கும் சொல்றேன், ராஜ் பாபாவும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், ஸ்மாட்ல சூப்பரா பண்ணிட்டு வராரு. தானேஷ் மாலிவேர் குவாலிட்டி பிளேயர் பேட்டர். பட் ஆனா அவருக்கு சான்ஸ் இருக்குமான்னு தெரியல இந்த வாட்டி. லார்டு தாக்கூருக்கே சான்ஸ் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ராபின் மின்ஸ் அவர் ஒரு இது இருக்காரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் ஹிட் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. முகமது இசார் ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ஸ், மும்பை ஆல்வேஸ் லவ்ஸ் த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். சோ அவர் ஒரு இது ஆப்ஷன்ஸ் இருக்கு. சர்மா இருக்காரு, ராகுல் சர்மா இருக்காரு, அவர் லெக்கி இருக்காரு. சோ அவங்க எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஆன் பேப்பர் இதுதான் மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கும். somehow they will bring some of the unknown commodity players-க்கு சான்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு கேம். பட் as of now looks strong. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு இது பிளேயிங் 12 எடுத்திருக்கேன். ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இன்கேஸ் குவிண்டன் டிகாக் இது இல்லைன்னா சரி வரலன்னா அதே பேக்கப் வந்து எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்டா ரியான் ரிகல்டன் இருக்காரு. ஓகே, ஸ்கை, திலக் வர்மா,
யாரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா திலக் வர்மா வருவார், ரைட் ஹேண்டர்னா அந்த ஸ்கை, அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு 3-4க்கு. ஃபிஃப்த் ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டு. ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டா, வில் ஜாக்ஸா, கார்பின் போஷா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. யார வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆர்டர் 1 ஆர் டவுன் மேல கீழே வரலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. நான் ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டு ஆடினா அவர் மேல வருவாரு. இன் கேஸ் வில் ஜாக்ஸ் எடுத்தாங்கன்னா வில் ஜாக்ஸ் கீழே வருவாரு, ஹார்திக் பாண்டியா மேல வருவாரு. சேம் கோஸ் ஃபார் கார்பின் போஷ்க்கும் சரி. அவங்களுக்கு ஆப்ஷன் நமந்தீர் இருக்காரு, இம்பாக்டுக்கு வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நமந்தீர் மோஸ்ட்லி நான் வச்சிருக்கேன், லைன்ல வச்சிருக்கேன். சோ ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக், ஸ்கை, திலக் வர்மா, நான் ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டு நான் ஃபீல் பண்றேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, வில் ஜாக்ஸோ இல்ல கார்பின் போஷோ. நம்பர் 5 இதாயிடுச்சா. 6 ஹார்திக் பாண்டியா, 7 நமந்தீர், 8 மிச்சல் சாண்ட்னர். சாண்ட்னர் செட் ஆகல, லோக்கல் வேற இந்தியன் ஆப்ஷன்ஸ் போனோம். சாண்ட்னருக்கு பதிலா வந்து ஓகே நம்ம ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டும் வில் ஜாக்ஸும் வச்சுக்கலாம், இல்ல கார்பின் போஷும் வச்சுக்கினா கூட அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாண்ட்னருக்கு பதிலா அதர்வா அங்கோல்கர் மாதிரி கொண்டு வரலாம் ஸ்பின் ஆப்ஷன்ஸ்க்கு. அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தென் தீபக் சாகருக்கு எக்ஸாக்ட் தான் ஷார்துல் தாக்கூர் வச்சிருக்காங்க. ஓகே. தென் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். அடுத்தது இம்பாக்ட் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே இல்ல அஸ்வினி குமார், டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. மயங்க் மார்க்கண்டே ஸ்பின், இன்னொரு ஆப்ஷன் ஸ்பின் தேவைன்னா மயங்க் மார்க்கண்டே வச்சுக்கலாம், இல்லைன்னா அஸ்வினி குமார் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. சோ தே ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். இந்த இது நான் ஃபீல் பண்றது வந்து ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக், ஸ்கை, திலக் வர்மா, ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்ட், ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சாகர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தென் இவரு மயங்க் மார்க்கண்டே. சோ என்கிட்ட 4 ஃபேஸ் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. தீபக் சாகர், தீபக் சாகரும் ட்ரெண்ட் போல்ட்டும் இது பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள சொருகலாம். ஓகே. தென் ஸ்பின் ஆப்ஷனுக்கு மயங்க் மார்க்கண்டே, ஹார்திக் பாண்டியாவும் இருக்காரு பவர் பிளே போடுறதுக்கு. ஓகே. 4 ஃபேஸ் போல் ஆப்ஷன் இருக்காங்க. மிச்சல் சாண்ட்னர் குவாலிட்டி பேங்க் ஆன் 4 ஓவர் போடுறது, மயங்க் மார்க்கண்டே. சோ 6 போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. இந்த இல்ல தேவைப்பட்டா நமந்தீர் கூட யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ குவாலிட்டி 6 போலிங் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரியான இதுல இருக்கு. இப்போ நீ சொன்னது வந்து இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான், சேம் மோரலெஸ் சிமிலர் தான். இதுல நான் என்னன்னா, நான் ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்டை விட வில் ஜாக்ஸ் அடிஷனலா போயிருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அடிஷனல் ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ நீ சொன்னதுல பாத்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னரும் மிச்சல் சாண்ட்னர் ஒரு ஸ்பின்னரும் இருப்பாங்க. பட் இப்போ வில் ஜாக்ஸும் இருந்தாருன்னா அவர் ஒரு அடிஷனல் மிடில் நீ போடுறதுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவா இருக்கும். என்ன சொல்றது, இப்போ மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு ஆஃப் டே இல்ல சாண்ட்னருக்கு ஒரு ஆஃப் டே அப்படின்னா, அப்போ எனக்கு ஸ்பின்ன வச்சு இன்னும் போடுறதுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் குயிக்கா போடுறதுக்கு ஒரு பவுலர் வேணுங்கிறதுக்காக நான் வில் ஜாக்ஸ் போயிருக்கேன். அதர் தேன் தட் மோரலெஸ் சேம் தான். இந்த ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அது பேஸ் பண்ணி மாறும். நான் எப்படி வச்சுன்னா மயங்க் மார்க்கண்டே பிளேயிங் லெவன்ல வச்சுட்டு இம்பாக்ட்ல வந்து நமந்தீர் வச்சிருக்கேன். கன்சிடரிங் இவர் பேட்டிங் தேவைப்பட்டா அவர் கொண்டு வரலாம். அந்த ஒரு அதை தவிர ஒரே சேஞ்ச் வந்து வில் ஜாக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்ட், அவ்வளவுதான். இல்ல ஓகே கரெக்ட். சி அது வந்து இம்பாக்ட் வந்து எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் அது பேட்டிங் ஃபர்ஸ்டா போலிங் ஃபர்ஸ்டா, அது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பண்ணலாம். நான் நமந்தீரும் வந்து ஜஸ்ட் இம்பாக்ட்ல தான் இருக்கிறது. நமந்தீர், மயங்க் மார்க்கண்டே, அஸ்வினி குமார்லாம் வந்து இந்த இம்பாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தான். நீ சொல்ற மாதிரி கரெக்ட். வில் ஜாக்ஸ், ஷெர்ஃபன் ரெதர்ஃபோர்ட் வந்து யாரோ 2 பேர்ல ஒருத்தர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. வில் ஜாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் போலிங் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கார்வின் போஷும் அந்த மேட்டர் இன்னொரு எக்ஸ்ட்ரா போலிங் தேவைப்படுச்சுனாலும் இது பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஸ்பின் போயிட்டு அஸ்வினி குமார் எடுக்கலன்னா கார்வின் போஷ் யூஸ் பண்ணிக்கிட்டா கூட அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் போலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தே ஹேவ் குட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஈவன் பேக்கப்பும் பாரு, ராஜ்பாவா இருக்காரு, இவரு அதர்வா அங்கோல்கர் இருக்காரு. சோ தே ஹேவ் பெர்ஃபெக்ட். இட்டருக்கும் பார்த்தனா அந்த ஒரு நமந்தீர் கிளிக் ஆகலன்னா தே ஹேவ் ஆப்ஷன்ஸ் லைக் இவர் அதர்வா அங்கோல்கரும் வந்து அந்த ஒரு 6 அடிச்சதெல்லாம் பார்த்தோம். ஈவன் ராஜ்பாவாவா இருக்கட்டும், இல்ல அந்த இந்த பிளேயர் மயங்க் ராவத்னு டெல்லி எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர், அவனும் சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ராபின் மின்ஸா இருக்கட்டும். சோ தே ஹேவ் குட் ஆப்ஷன்ஸ். ஸ்பின் போலிங் மயங்க் மார்க்கண்டே இருக்காவலனா இந்த இவர் இருக்காரு, ஷர்மா இருக்காரு. இதுதான் ஷர்மா, லெக் பிரேக் ரகு சர்மா, அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரையும் தே ஆர் வெரி பெர்ஃபெக்ட். அண்ட் ஐ ஃபீல் as a மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் this is the best squad. and OG is coming மாமே. OG is coming. 6th கப்புக்கு வரும். பார்க்கலாம்டா. 6th வரீங்களா இல்லையா ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் இந்த வருஷம் பவுலிங் இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா வரும், அடிக்கிறோம். அப்போ இந்த வாட்டி மும்பையா சிஎஸ்கேக்கு தான்டா போட்டியே இந்த வாட்டி. வா ஏன் நான் சொல்றேன், சிஎஸ்கே வந்துச்சுன்னா கண்டிப்பா அடிச்சு போட்டுருவோம். ஃபைனல் வாங்க மும்பை. அதே அந்த குட் ஓல்ட் மெமரிஸ் இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல, ட்ரெயின் பிராவோ கதர்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சிஎஸ்கேல இருக்கும்போது. நாங்களும் ஒரு தடவை அடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல. நீ அடிச்சது 2010 அடிச்சது. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அடிச்சோம்?
நிச்சயமா சரி வா நம்ம இல்ல சிஎஸ்கே மும்பை ரெண்டு அரசு வாட்டி இரு சிஎஸ்கே மும்பை ரெண்டு வாட்டி கிளாஷ் இருக்கு, அப்ப அடிச்சுக்கலாம். இப்போ வா கண்டிப்பா கேகேஆர் கிட்ட வா. கேகேஆர் போலாமா? சரி, இப்போ கேகேஆர் பத்தி பேசும்போது நான் இந்த ஸ்குவாட் பார்த்து நான் பிளேயிங் 11 ஃபார்ம் பண்ணலாம், என்ன பெஸ்டா இருக்கு நம்ம பார்க்கலாம் பார்க்கும்போது என்னடா எல்லாம் டாப்லயே போய் உட்காந்துக்கிறீங்க, நடுவுல ஆடுறதுக்கு எவனா வாங்கடாங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ டிம் ஸ்ரீஃபர்ட், ஃபின் ஆலன், அஜிங்கிய ரஹானே, கேமரூன் கிரீன், ரச்சின் ரஹீந்திரா, அதுக்கப்புறம் வந்து சுனில் நரேன், மணிஷ் பாண்டே, ராகுல் திரிபாதி எல்லாம் அந்த டாப் 4 ஆடுறதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கானுங்க. எதுக்குடா இத்தனை பேர் எடுத்திருக்கீங்க, மிடில் ஆர்டருக்கு பேக்கப் எங்கடாங்கிற மாதிரி இருந்தது. அதான் இப்போ மிடில் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்ல 3 பேர் அவங்க உள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இல்ல 2 or 3 இந்த டாப் ஆர்டர் கொண்டு வந்தே ஆகணும். டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி 2, 3, 4 ஆட வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் எப்படி அவங்க ஒரு பிளேயிங் 11 ஃபார்ம் பண்ண போறாங்க, கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய ஓபனர்ஸ் இருக்காங்க, கரெக்ட். மிடில் ஆர்டர்ஸ்ல ஸ்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களோட இதுல வந்து மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு நல்ல ஹிட்டர்ஸ் நிறையவும் இருக்காங்க அவங்களோட இதை பொறுத்த வரையும். லாஸ்ட் இயர் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீ சொன்ன ஒரு 2025 அவங்க கோட்டை விட்டதுக்கு மெயின் காரணம் மிடில் ஓவர்ஸ்ல அவங்க அக்ஸலரேட் பண்ணாததுக்கு மெயின் காரணம் அதுதான் அவங்களோட இது. உனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டோமா, தி பெஸ்ட் டாப் 5 பவர் பிளே ஸ்ட்ரைக்கர் ஹிட்டர்ல வைபவ் சூரியவன்ஷி, இவங்க அபிஷேக் சர்மா, இவங்க எல்லாம் இருக்கிறதுலாம் ஓகே. தேர்ட் பொசிஷன்ல அஜிங்கியா ரஹானே இருக்காரு, 189 ஸ்ட்ரைக் ரேட். இஸ் வெரி குட் இன் பவர் பிளே அஜிங்கியா ரஹானே. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க அஜிங்கியா ரஹானேவை ஓப்பனிங் ஆடணும், நம்பர் 3ல ஆடணும். ஒஸ்ட் கேஸ் நம்பர் 3. ஆனா நம்பர் 3ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் ஏர்லி விக்கெட்ஸ் பேருக்கு பாத்தியா, பவர் பிளேல ஏர்லி விக்கெட் போனா மட்டும்தான் அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காரு. அவர் பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் டிராப்ஸ் டு 120, 189 to 120 பேருக்கு, 119 கிட்ட பேருக்கு. அதாவது லிட்டரலா வந்து அவர் பவர் பிளேல எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். ஆனா ஒன்ஸ் பவர் பிளே அந்த ஃபீல்ட் செட்டப் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் ரகானேவால அந்த இன்டென்ட்டை கண்டினியூ பண்ண முடியல. சோ இந்த ஒரு இது காரணத்துக்கு அவங்க எப்படி போறாங்கிறது ஒரு இதா இருக்கு. தே ஹேவ் அன் ஆப்ஷன் ஃபின். இப்ப அவங்களோட 4 பவுலிங் ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி போறாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கே. தே வாண்டட் டு ஃபுல் அவுட் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அப்படி போறாங்களா? ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் 2 இது இருக்கு ஆப்ஷன் ஓபனர்ஸ், 2 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ். செமிஃபைனல்ல காமிச்ச இது அது அப்படி அந்த இது போறாங்களாங்கிறது இருக்கு. அப்படி போனாங்கன்னா அவங்க 2 பேர் ஓப்பனிங், ரகானே ஆப்வியஸா நம்பர் 3 வருவாரு, கேமரூன் கிரீன் ஃபாலோஸ் நம்பர் 4. கேமரூன் கிரீன் அவர் அந்த பொசிஷன்ல ஆடினவர் தான், அதனால லேட்டுலாம் கிடையாது. கேமரூன் கிரீன் வில் பிளே நம்பர் 4, நம்பர் 5 ஆல்சோ ஆடி இருக்காரு, நம்பர் 3யும் ஆடி இருக்காரு, ஓப்பனிங்கும் பண்ணிருக்காரு. கேமரூன் கிரீன் கேன் அடாப்ட் இன் மிடில் ஓவர்ஸ். ரியலி வந்து அவர் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின் பவுலர்ஸ். He has a best record against wrist spinners, both left arm and right arm. அவங்க கிட்ட அவர் ரைட் ஆர்ம் கிட்ட அவுட் ஆனதே கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்க் பண்ணிட்டு ஒன்ஸ் தான் அவுட் ஆயிருக்காரு. சோ கேமரூன் கிரீன் இஸ் வெரி ஐடியல் இன் தட் பொசிஷன். அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல வந்து சூப்பரான பிளேயர் அங்க கேமரூன் கிரீனை பொறுத்த தெரியும். சோ இவங்க 4 பேர் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா நம்பர் 5 பொசிஷனுக்கு வந்து ரிங்கு சிங் வில் பி தேர், வைஸ் கேப்டன். அவர் வந்து அங்க இருப்பாரு. தென் ஃபாலோடு பை சுனில் நரேன் ஆர் ரமன்தீப் சிங், அவங்க 6, 7 அந்த பொசிஷன் அது இது பண்ணிப்பாங்க. அங்குல் ராய் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய பேர் வந்து அங்குல் ராய் கன்சிடரே பண்றது இல்ல, பட் அங்குல் ராய் இஸ் த ஸ்மாட்ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹி வாஸ் a பிளேயர் ஆஃப் த சீரீஸ். அந்த இதுல போத் பவுலிங் as well as பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரியா. அந்த அகைன்ஸ்ட் அந்த பெங்களூரோட ஒரு மேட்ச் வந்து 1 man ஷோ காமிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு அங்குல் ராயை பொறுத்த வரையும். சோ வி ஷுட் நாட் அண்டர்மைன் திஸ் பொசிஷன். நிறைய பேர் அவரை விடுறது இருக்கு, பட் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, they can keep அங்குல் ராய், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ஈவன் தேஜஸ்வி சிங். அவங்களுக்கு யார வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேஜஸ்வி சிங்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹிட்டர். அவர் வந்து ஒரு 12 balls 50 அடிச்சிருக்காரு. சோ அந்த மாதிரியான அவருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரகுவன்ஷியும் ஒரு ப்ரூவன் பிளேயர். சோ இம்பாக்ட் பிளேயரா இவங்களை வச்சுக்கலாம். சோ இது 8th பொசிஷனுக்கு ஆயிரும். ஓகே, ஏன்னா நான் சொன்னது ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அஜிங்கியா ரஹானே, கேமரூன் கிரீன், தென் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், எய்தர் அங்குல் ராய் ஆர் ரகுவன்ஷி, தேஜஸ்வி. இவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர். இதுல 8 பொசிஷன் ஆயிடுச்சா. தென் இது வருண் சிவி, வைபவ் வரவரா 9, 10 ஆயிடுச்சா. கார்த்திக் தியாகி சூப்பரா போட்டாரு. இப்ப இந்த 3 wickets எடுத்திருக்காரு இன்டர் ஸ்குவாட் இதுல, நல்லா பவுலிங் போட்டிருக்காரு கார்த்திக் தியாகி. சோ அவரா இல்ல உம்ரான் மாலிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணும்னு தேவைப்படுச்சுன்னா அவங்க வந்து அந்த இதுல யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் இதுல இவங்க 2 பேருமே கூட தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அங்குல் ராய், தட்ஸ் எனஃப். அந்த 3 இதுமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சோ ஃபேஸ் போலிங் ஆப்ஷன்ல வருண் இவர் வைபவ் வரவரா, கார்த்திக் தியாகி, உம்ரான் மாலிக் எப்படி போலாம். இல்ல அவங்களுக்கு வந்து
இது எல்லாமே இந்தியன் டேலண்ட்ஸா இருக்குன்னா எய்தர் ஒன் ஆஃப் த ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட் யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு அஜிங்கியா ரகானே ஓபன் பண்ணும். ஓகே, அஜிங்கியா ரகானே ஓபன் பண்ணிட்டு அந்த டைத்துல வந்து இவரை பிளெஸிங் முசர்பானியை உள்ள கொண்டு வரலாம். நீ சொன்ன இல்லையா, அதுதான் என்னோட லெவன். டிம்ஸ் ரெஃபர்ட் கீப்பிங் ஆப்ஷனால டிம்ஸ் ரெஃபர்ட் அஜிங்கியா ரகானே வச்சுட்டு கேமரூன் கிரீன், அப்புறம் வந்து அடுத்ததெல்லாம் நான் இது மாதிரி தான் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், சுனில் நரேன், ரிங்கு சிங், அங்குல் ராய், இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போய்க்கலாம். அப்புறம் வருண் சிவி, பிளஸிங் முசர்பானி, உம்ரான் மலிக். இம்பாக்ட்ல வந்து நவ்தீப் சைனி, வைபவ் வரவரா, யாரோ ஒருத்தர் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யார் வேணுமோ அவங்களை உள்ள கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட லெவனா வச்சிருக்கேன். இல்ல டிம் ஸ்ரீபர்ட் வந்து எனக்கு வேணாம், இந்தியன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேணும்னா அந்த தேஜஸ்வி அவர் இருக்காரு, அவரை வந்து கீழே யூஸ் பண்ணிட்டு மேல ஓப்பனிங்ல எக்ஸாக்டா ஸ்ரீபர்ட்டுக்கு மேல ஃபின் ஆலன் போய்க்கலாம். அந்த ஆப்ஷன்ல தான் நான் என்னோட லெவனை வச்சிருந்தேன். திரிபாதி அண்ட் இவர் எல்லாம் ஆட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு மணிஷ் பாண்டே எல்லாம் ஆட மாட்டாங்க. சோ மோஸ்ட்லி ஆக்சுவலா வந்து அதெல்லாம் வந்து சூசைடல். இவ்வளவு ஒரு பிளேயர்ஸ் இவ்வளவு இதா இருக்கும் போது நீங்க திருப்பி ராகுல் திரிபாதிக்கு போறது வந்து இட்ஸ் நாட். அதாவது நான் என்ன பாக்குறேன்னா, இஎன் ஒரு குவாலிட்டியான இது ESPN கிரிக்கெட் அவங்களோட ப்ராபபிள் டோல்ல வந்து பார்த்தா ராகுல் திரிபாதியை போட்டிருக்காங்க ஓப்பனிங் பொசிஷனுக்கு. சி தப்பு இல்ல, ராகுல் திரிபாதியும் ஒன்ஸ் அப்பான் he was a very good player, no doubt in that. பட் கரண்ட்லி they have lot of options. அவங்களுக்கு இருக்கும்போது ராகுல் திரிபாதியை திருப்பி போறது வந்து ராகுல் திரிபாதியா இருக்கட்டும் மனிஷ் பாண்டேவா இருக்கட்டும் கோயிங் பேக் டு சேம், அது வந்து கரெக்டானதே கிடையாது என்னை பொறுத்த வரையும். யூ ஷுட் கோ ஃபார்வர்ட். இதுல வந்து பாக்கணும் யார் பெட்டர் இது சூட்டபிள். இப்ப நீ தேஜஸ்வி சிங் எடுத்திருக்கீங்க, தேஜஸ்வி தாகியா சிங் அவர் எடுத்திருக்கீங்க விக்கெட் கீப்பர், ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் இருக்கும்போது அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும். அங்கரிஷ் ரகுவன்சி இன்ட்ரா ஸ்குவாட்ல வந்து ஒரு பிளிஸ்டிங் 100 நாக் அடிச்சிருக்காரு. ஷேன் வாட்சன் எல்லா லைட்டையும் உடைப்பாரு, அந்த மாதிரியான ஒரு பிளேயர்னு சொல்றாரு. சோ கிவ் தம் சான்ஸ். சரி ரகு, இன்கேஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா எய்தர் ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட் யாராவது ஒருத்தர் தான் ஆட போறாங்கன்னா அப்ப வந்து அங்கிரிஷ் ரகுவன்சி ஷோரா நம்பர் 3 பொசிஷனுக்கு வருவார். ரகானே ஓபன்ஸ் எய்தர் ரகுவன்சி நம்பர் 3 ஆர் நம்பர் 4, கிரீன் ரகுவன்சி அந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணிக்க சான்ஸ். அந்த ஆர்டர் தான் வச்சிருக்கேன். நான் அந்த ஆர்டர் தான் வச்சிருக்கேன். டிம் ஸ்ரீபர்ட், அஜிங்கியா ரகானே, கேமரூன் கிரீன், அங்கிரிஷ் ரகுவன்சி, ரமன்தீப் சிங், சுனில் நரேன், ரிங்கு சிங், அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, பிளஸிங் முசர்பானி, உம்ரான் மலிக். இந்த ஆர்டர்ல தான் நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி உம்ரான் மலிக்கை விட வைபவ் வரவரா தான் வில் ஸ்டார்ட். ஏன்னா உங்களுக்கு பவர் பிளே போலிங் ஆப்ஷன் எது இருக்கு. உம்ரான் மாலிக் வந்து அடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் பவுலருங்கிறது வைபவ் வரவரா தான் உங்களுக்கு. உம்ரான் மாலிக் வந்து யூ வில் நாட் பி பவர் பிளேல நீ நம்பி கொடுக்க முடியாது உம்ரான் மாலிக்க ஆஃப்டர் 6 அப்புறம் அது இருக்கு. வைபவ் வரவரா தான் நீ பவர் பிளே போலிங் ஆப்ஷன்ஸ்க்கு தேவை உனக்கு. பிளெஸிங் முசர்பானியும் வைபவ் வரவரும் பவர் பிளே. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சுனில் நரேன் இருக்காருல்ல, சுனில் நரேன் வந்து அவங்க வந்து லாஸ்ட் ஓவர் தான் போட ட்ரை பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் பவர் பிளே. வருண் சக்கரவர்த்தி தான் கொடுப்பாங்க. மோர் தென் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி தான் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்க. பட் அந்த ஆப்ஷன்ஸை விட எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் போஸ்ட் பவர் பிளே கொண்டு வரணும். மேபி ஒரு ஓவர் வருண் சக்கரவர்த்தி வேணா கொடுக்கலாம். பட் அவங்க கார்த்திக் தியாகி இன்கேஸ் பிளெஸிங் முசர்பானி அவர் கார்த்திக் தியாகி ஓபன் பண்ணும், வைபவ் வரவரா இப்படிதான் கொண்டு போனவங்க ஆக்சுவலா. ஆனா அவங்க அதான் இட் டிபெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா அவங்களுக்கு வேற ஃபின் ஆலனும் சரி, டிம் சைஃபர்ட், அடுத்தது சுனில் நரேன், கேமரூன் கிரீன், 4மே ஸ்ட்ராங்கான இதா இருக்கு. இந்த ரெண்டு நீங்க கைய வைக்கணும்னா ஏதோ டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன்ல தான் நீ கைய வச்சுட்டு பிளெஸிங் முசர்பானியை கொண்டு வர முடியும். இல்லனா கஷ்டம் உங்களுக்கு. இல்ல நான் அதான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எழுதும் போது நான் 2 பேரும் எழுதலாமா தான் பார்த்தேன். அப்புறம் இல்ல பிளெஸிங் முசர்பானி வேணும்னா இல்ல பத்திரனா வந்தா அவர் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து we'll have to touch either Seifert or Finn Allen. அங்கதான் கை வச்சாகணும், வேற ஆப்ஷன் இல்ல. அந்த இதுலதான் நானும் செட் பண்ணேன். நானும் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ராகுல் திரிபாதி எழுதிட்டேன். இன்கேஸ் ஹர்ஷித் ராணா ஃபிட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த ஆப்ஷன்ஸ் போயிருக்கலாம் கண்டிப்பா. பிளெஸிங் முசர்பானி கூட தேவையில்ல. சோ ஹர்ஷித் ராணா இருந்தா கூட அவங்களுக்கு, ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து நிறைய மேட்ச் நிறைய IPL ஆடி இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். பிளெஸிங் முசர்பானியும் வந்து நல்லா போட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்டிருக்காரு. IPLங்கிறது ஒரு டிஃபரெண்ட் கேம், அதுல எப்படி பண்ண போறாருங்கிறது. குவாலிட்டி பவுலர், பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see தான். அதான் இப்போ வின் ப்ரெடிக்ஷன்ல வந்து நீ கண்டிப்பா MI தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பட் அதான் ஏதாவது சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா இல்ல MI தானா? சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒரே சேஞ்சஸ் என்னன்னா, எப்போதும் கடந்த ஒரு 13-14 வருஷமா வந்து மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது. இந்த வாட்டி அது மாறும்னு நான் நம்புறேன். பாக்கலாம். சோ மும்பை வந்து அதனால ஜெயிக்கும். இல்லனா இது ஈஸி 2 பாயிண்ட் எப்போதும் இந்த இந்தாப்பா எடுத்துட்டு போப்பா, ஓப்பனிங் மேட்ச் எடுத்துட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அது மாறுமான்னு பாக்கலாம். அதுதான். இல்லனா KKR ஜெயிச்சா அந்த ஓப்பனிங் மேட்ச் கர்ஸ் ஃபார் மும்பை, அதனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா மும்பை தான். இது வந்து பியூர் மும்பை நான் சொல்றேன்.
இல்ல நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனாவும் சொல்றேன், மும்பை தான் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா கன்சிடரிங் த ஸ்குவாட பார்க்கும்போது இல்ல கண்டிப்பா கேகேஆருக்கு இங்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. மீன்ஸ் ரிலேட்டிவ்லி பார்த்தா அதுதான் ரொம்ப வெல் பேலன்ஸ்டா இருக்கு. ஆப்ஷன்ஸும் லைக் டு லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது 200% மும்பை தான் ஃபீல் ஆகுது. அந்த கர்ஸ் இல்லாம இருந்தா போதும், மும்பை கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்களோட ஒரு கருத்து. விஷயம் என்னன்னா, மும்பைக்கு வந்து எப்போதுமே தே ஆர் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அந்த அசெம்பிள் ஆவறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் செட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சோ எவ்வளவு சீக்கிரம் செட் ஆகுறாங்கிறது தான் ஆஸ் எ மும்பை ஃபேனா எதிர்பார்க்கிறோம். இது மும்பை சூப்பரா இருந்தா ஒரு பங்காளிங்களா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்டா இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்க போகுது, எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் வியூவர்ஸ், இதுதான் எங்களோட கருத்து. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கேகேஆர் வின் பண்ணுவாங்களா இல்ல மும்பை வின் பண்ணுவாங்களாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.